வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல வந்து உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம வீடியோட டாபிக் என்ன அப்படின்னா, இந்த ASME B16.5 அந்த ஸ்டாண்டர்ட் வச்சு நம்ம ஃபிளாஷ் ரேட்டிங்கை எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபிளாஷ் ரேட்டிங்கை செலக்ட் பண்ணுறதுக்கு தேவையான டேட்டாஸ் என்னென்ன தேவை அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன மெட்டீரியல் கிரேடு, அதே மாதிரி டிசைன் டெம்பரேச்சர் அண்ட் டிசைன் ப்ரெஷர். இந்த 3 டேட்டாவும் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா, நம்ம ஈஸியா வந்து அந்த ஃபிளாஷ் ரேட்டிங்கை வந்து செலக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து ASME B 16.5 அந்த ஸ்டாண்டர்ட்ல டேபிள் 1.1 அதில வந்து 1 இதில வந்து லிஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே குடுத்துருப்பாங்க. அது என்ன குரூப் நம்பர்ல இருக்கு, எந்த டேபிள்ல இருக்கு, ஓகேங்களா? எல்லாமே வந்து இதில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ASTM A105 இந்த கார்பன் ஸ்டீல் அந்த உள்ள மெட்டீரியல வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ வந்து இது வந்து குரூப் நம்பர் வந்து 1.1 டேபிள் வந்து 2-1.1 அதில இருக்கு. ஓகேங்களா? நான் வந்து அந்த டேபிள வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் அந்த டேபிள். ஓகேங்களா? இதில பார்த்தீங்கன்னா டேபிள் 2-1.1 குரூப் நம்பர் வந்து இதில வந்து மெட்டீரியல் குரூப் வந்து 1.1 ஓகேங்களா? இதில பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதில வந்து நான் வந்து என்னோட டிசைன் டெம்பரேச்சர் வந்து 250 டிகிரி செல்சியஸ். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 250 டிகிரி செல்சியஸ். என்னோட டிசைன் பிரஷர் என்ன அப்படின்னா 83.9 பார். ஸோ இதுக்கு நேர என்ன கிளாஸ் இருக்கு? இப்போ 600 கிளாஸ். ஸோ என்னோட ஃபிளாஷ் ரேட்டிங் இது வந்து 600 ஓகேவா? 600 ரேட்டிங்கை நான் வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ வந்து SS316 அஸ்டெண்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதோட கிரேட வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதோட குரூப் நம்பர் என்ன? 2.2. ஸோ எந்த டேபிள் இருக்கு? 2-2.2 அதில இருக்கு. ஓகேங்களா? அந்த டேபிளுக்கு நான் போய்க்கிறேன். போயிட்டீங்களா? இங்க பார்த்தா தெரியும். 2 பாயிண்ட் ஓகே 2.2 குரூப் நம்பர் டேபிள் வந்து 2-2.2 அந்த சில இருக்கு. ஓகே. ஸோ என்ன மெட்டீரியல் கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டீரியல் கிரேட் அதில இருக்கும். 316 ஓகேவா? எனக்கு வந்து நான் வந்து டிசைன் டெம்பரேச்சர் வந்து 600 டிகிரி ஃபாரன்ஹீட். அதே மாதிரி டிசைன் பிரஷர் வந்து 1355 PSI. ஓகேங்களா? அதுக்கு நேரா என்ன ஃபிளாஷ் ரேட்டிங் இருக்கு. அப்போ வந்து எனக்கு வந்து 900 கிளாஸ் இருக்கு. ஸோ நம்ம 900 கிளாஸ் அந்த தான் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது ஒரு இது. அடுத்து 3வது எக்ஸாம்பிள். 3வது வந்து நிக்கல் அலாய்ஸ்க்காக எடுத்து வச்சிருக்கேன். இதோட குரூப் நம்பர் என்ன அப்படின்னா 3.8 ஓகேவா? நான் வந்து ஹேர் அலாய் எடுத்திருக்கேன். அது N10276 ஓகேங்களா? இதோட டேபிள் வந்து 2-3.8 ஓகேங்களா? அந்த டேபிள வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். டேபிள் 2-3.8 அதே மாதிரி குரூப் நம்பர் வந்து 3.8 மெட்டீரியல் ஓகேவா? அ இதுக்கு நான் என்னோட டிசைன் டெம்பரேச்சர் என்ன? என்னோட டிசைன் நம்பர் வந்து 425 டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா? அதே மாதிரி டிசைன் பிரஷர் வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து 175.1 பார். ஸோ அதுக்கு நேரா என்ன கிளாஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 கிளாஸ் இருக்கு. ஸோ என்னோட ஃபிளாஷ் ரேட்டிங் வந்து 1500 எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபிளாஷ் ரேட்டிங் செலக்ஷனு அந்த ASME B16.5 அந்த ஸ்டாண்டர்ட் வச்சு ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை டேக் கேர். சி யூ.